பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணய உரிமை, அதாவது பாலஸ்தீனம் தனி நாடாக இருக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனர்களை ஆள வேண்டும் என்கிற ஐநாவினுடைய தீர்மானம் மீண்டும் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இரண்டாம் கட்டத்திற்கு நகருகிற போது இஸ்ரேல் மஞ்சள் கோடு என்கிற எல்லையில இருந்து ரெட் லைனுக்கு பின்வாங்க வேண்டும். அப்படி பின்வாங்கினால் காசாவினுடைய 20% நிலப்பரப்புகள் தான் இஸ்ரேலிடத்தில் இருக்கும், மற்ற அத்தனையும் அவர்கள் பாலஸ்தீனத்திடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த கட்டம் தான் தற்போது ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நிலையில அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த பயங்கரவாத தாக்குதல்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 67வது நாளை நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்பந்த பிரகாரம் முழுமையாக தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு இஸ்ரேலிய பணைய கைதியினுடைய உடலை மாத்திரம் அவர்கள் ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்தினுடைய 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த செயல்பாடுகள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. அதிலே என்ன இருக்கிறது, இதுவரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு அதிகமாகவே வெளிவந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதற்கிடையில் காசாவில் கடும் மழை, வெள்ளம், புயல் காற்று என்று பாலஸ்தீன காசாவினுடைய அப்பாவிகள் சொல்லொடா துன்பங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். அல் ஷிஃபா மருத்துவமனை வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஒரு குழந்தை கடும் குளிர் காரணமாக உயிரிழந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் காசா மீதான இஸ்ரேலுடைய 2 ஆண்டுகால தாக்குதல்கள் காரணமாக ஒரு இன அழிப்பை இஸ்ரேல் செய்தது. அதற்கு துணையாக முழுவதுமாக செயல்பட்டது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய அமைச்சரவையும் என்கிற குற்றச்சாட்டுக்கள் ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்பட்டு ICC என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இவங்களுக்கு எதிரான தீர்ப்புகளும் தரப்பட்டிருந்தன. எனவே சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் இந்த விசாரணைகளை தடுக்கிற முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறது என்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டை ஐநா இன்றைக்கு முன்வைத்திருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணய உரிமை, அதாவது பாலஸ்தீனம் தனி நாடாக இருக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனர்களை ஆள வேண்டும் என்கிற ஐநாவினுடைய தீர்மானம் மீண்டும் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. திங்கட்கிழமை மாலையாகும் போது ஐநாவிலே கொண்டு வரப்பட்ட பாலஸ்தீன சுய நிர்ணய உரிமை தொடர்பான விவாதத்தில் இறுதியில் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதிலே 166 நாடுகள் பாலஸ்தீனம் தனி நாடு என்றும் அதற்கு சுயாதீனமான சுய உரிமைகள் இருக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்தி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்த அதே நேரம் இஸ்ரேல், அமெரிக்கா உட்பட 8 நாடுகள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறது. 9 நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்பதையும் ஐநாவினுடைய தீர்மானத்தினுடைய முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. எனவே சர்வதேசமே பாலஸ்தீனம் பக்கம் இருக்கிறது, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிறது, பாலஸ்தீனத்திற்கு சுய நிர்ணய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறது. ஆனால் அமெரிக்கா இவை அத்தனையுமே மொத்தமாக தடுத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் சர்வதேசமே இதனை பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற கவலையான நிலைப்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான சூழலில் தான் காசாவினுடைய ஒப்பந்தம் 2ஆம் கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டத்தை சுற்றி நிறைய தெளிவின்மைகள் இருக்கிறது என்கிறது அல் ஜசீரா. குறிப்பாக முதல் கட்டம் 2025 அக்டோபர் 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஈஜிப்டில் அறிவிக்கப்பட்டதில் இருந்து
ஒப்பந்தத்தில் இதுவரைக்கும் பல செயல்பாடுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக உயிருடன் இருந்த இஸ்ரேலிய 21 பணைய கைதிகளை அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். 27 கைதிகளுடைய உடல்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். எஞ்சி இருக்கிற ரன்கோலி என்கிற ஒருவனுடைய உடலை மாத்திரம்தான் அவர்கள் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. அவனுடைய உடல் இருக்கக்கூடிய இடங்களையும் தொடர்ந்து அவர்கள் தேடி வருகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 1968 பாலஸ்தீன அப்பாவிகளை விடுதலை செய்திருக்கிறது. இதிலே 250 பேர் ஆயுள் தண்டனைகளை அப்பாவித்தனமாக எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் அனுபவித்து வந்தவர்கள். இந்த கைதிகள் யாருமே குற்றவாளிகள் அல்ல, சாதாரண பாலஸ்தீன மக்கள். 345 கைதிகளுடைய உடல்களை, ஜனாசாக்களையும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழலில் தான் 2ஆம் கட்டத்திற்கு நகர வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய 54% நிலப்பரப்புகளை இஸ்ரேல் தன்னுடைய கைவசம் காசாவிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. 2ஆம் கட்டத்திற்கு நகருகிற போது இஸ்ரேல் மஞ்சள் கோடு என்கிற எல்லையில இருந்து ரெட் லைனுக்கு பின்வாங்க வேண்டும். அப்படி பின்வாங்கினால் காசாவினுடைய 20% நிலப்பரப்புகள் தான் இஸ்ரேலிடத்தில் இருக்கும். மற்ற அத்தனையும் அவர்கள் பாலஸ்தீனத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த கட்டம் தான் தற்போது ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நிலையில் ரஃபா பார்டருடைய 2 திசைகளும் திறக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் 2 திசைகளையும் இதுவரை திறக்க மறுத்து கொண்டிருக்கிறது. அதாவது காசா பகுதியிலையும் கேட் திறக்கணும், இது எகிப்து பகுதியிலையும் கேட் திறக்கணும். அப்பதான் இங்க இருக்கிறவங்க அங்க போக முடியும், அங்க இருக்கிறவங்க உள்ள வர முடியும். சாதாரண போக்குவரத்து ஒன்று நிகழும் என்பதற்காக இந்த ஒப்பந்தம். இந்த செய்திகளை குறிப்பிடுகிற அதே நேரத்தில் 740 தடவைகள் இதுவரைக்கும் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறல் செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 386 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். யுத்த நிறுத்த நேரத்தில் 386 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 980 நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 43 அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இந்த காலகட்டத்துக்குள்ள நடந்தேறி இருக்கிறது. குறைந்தபட்ச உதவித்தொகைகளை கூட காசாவுக்குள் இஸ்ரேல் அனுமதிக்க மறுக்கிறது. குறிப்பாக 37,200 லாரிகள் இதுவரைக்கும் காசாவுக்குள் நுழைந்திருக்க வேண்டும். ஆனால் 14,534 லாரிகள், கண்டெய்னர்கள் தான் உள்ளே நுழைந்திருக்கிறது. அதாவது பாதி அளவு லாரிகள் கூட ஒப்பந்தப்படி காசாவுக்குள் நுழையவில்லை. 3000 லாரிகளில் நுழைய வேண்டிய எரிபொருட்கள் இதுவரைக்கும் 315 லாரிகளில் மாத்திரம்தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலும் இஸ்ரேல் கடுமையான மோசடியை யுத்த நிறுத்த மீறலாக செய்து வருகிறது என்கிற நிலையில தான் 2ஆம் கட்டம் எப்படி நடக்கப் போகிறது என்கிற பாரிய கேள்விகள் முன்னால் எழுந்திருக்கிறது. ஏன்னா 2ஆம் கட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. ஆனால் ஆயுதங்களை கீழே வைக்க முடியாது, ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பது எங்களுடைய உரிமை, சர்வதேசம் தந்த உரிமை என்று வாதிடுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதே நேரத்தில் சர்வதேச நிலைப்படுத்தல் படை ஒன்றை காசாவுக்குள் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முனைகிறது. சர்வதேச நிலைப்படுத்தல் படையில் துருக்கி இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் துருக்கி அதிலே அங்கத்துவம் பெறுவதில் அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இப்படி பல சிக்கல்கள் 2ஆம் கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. எனவே 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் ஓரிரு நாட்களுக்குள்ளாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு இறுதிக்குள், அடுத்த ஆண்டினுடைய ஆரம்பத்திற்குள் காசாவில் 2ஆம் கட்ட சமாதான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிற போதுதான் காசாவினுடைய அப்பாவிகளுக்கு தேவையான உணவு, தண்ணீர், அதே போன்று மருந்துகள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும். காசாவினுடைய மீள் கட்டுமானம் ஆரம்பிக்கப்படும். அதுவரைக்கும் காசாவினுடைய மீள் கட்டுமானம் ஆரம்பிக்கப்படாது என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீனம் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் யாரும் கொல்லப்படவில்லை, 3 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு காசா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். தொடர்ந்தும் காசா தொடர்பான செய்திகளையும் நாம் தருவதற்கு தயார்
தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் காரணமாக தொடர்ந்து நம்ம அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்கிற பணியில் இருக்கிறதுனால தான் காசாவினுடைய செய்திகள் கொஞ்சம் தாமதமாகவும் ஓவர் சுருக்கமாகவும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரங்கள் சரியாகிற போது அதனை முழுமையாக தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, என் லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.